வெல்கம் டு விஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டுங்க இது. இப்போது இந்த மாதிரி வாழைப்பூவை எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி பூவை எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துடலாங்க. பிரித்து எடுத்துட்டு பாருங்கள், இப்போ பூவில் ஹைட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இது நம்ம சமைக்க முடியாது, அதனால் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அதை பிரிக்கும் போது அடியில் மெலிசா பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்துடலாம். இது ரெண்டும் நம்மளுக்கு யூஸ் ஆகாதுங்க, அதனால் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாழைப்பூவை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த தயிரில் சேர்த்துக்கலாங்க. எதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால் நம்ம தயிரில் போட்டு வைக்கணுங்க. அப்போ கலர் சேஞ்ச் ஆகாது, அதுக்காக தான் நம்ம தயிரில் போடுறது. இந்த மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு 250 கிராம்ஸ்ங்க. இதை 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 5 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 பல்லு பூண்டை தோல் எடுக்காமல் நசுக்கி இதில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இதுவும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாங்க. இதோட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம தயிரில் ஊற வச்சிருக்கிற வாழைப்பூவை பருப்பில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த பருப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ வடைன்றதுனால நம்ம வெங்காயம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி உதிர் உதிராக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டியாக எடுத்துக்கலாம். உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வைக்கணுங்க. வச்சு அது மேலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஒரு முறை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டியை எடுத்து உள்ளங்கையில் வச்சு அது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வடை ரெடி. ரொம்ப ஈஸியாக வடை தட்டி போட்டுடலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு நல்லா கலர் மாறியாச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எல்லா வடையும் போட்டு நம்ம எடுத்தாச்சு. சூப்பரான சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.